ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கிட்ட வந்து நெய் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் கிட்ட வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அப்புறம் வந்து 4 ஏலக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும். இப்போ 4 பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து மூடி இருக்கட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினாவும் மல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் 1.5 கிலோ கிட்ட மட்டன் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 3 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு மூடி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸால் நான் 3 கிளாஸ் கிட்ட வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 4 கிளாஸ் அளவு 4.5 கிளாஸு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கணக்கில் 4.5 கிளாஸ் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அரிசியை வந்து இதில் சேர்த்துப்போம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், அரிசி உடையாத அளவுக்கு. இப்போ அரை மூடிக்கிட்ட லெமன் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து தம் போட்டுடுறேன். இப்போ வந்து நான் தோசைக்கல் கீழே வச்சு தம் போடல, மேலே வந்து ஒரு ஹாட் வாட்டர் பாத்திரம் வச்சு தான் நல்லா தம் போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அதுக்கப்புறம் அரிசி நல்லா உடையாமல் பொல பொலன்னு வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.